This is my game. ஒரு நாள் நான் உங்க பதவியில் இருப்பாங்க. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நம்ம தமிழ் சினிமாவில் ஏன் இந்த மாதிரி படங்கள் ரேராக வருது? ஒரு டைமில் தமிழ் சினிமா சவுத் இந்தியாவிலேயே அசைக்க முடியாத இடத்துல இருந்துச்சு. 1931 காளிதாஸ்னு முதல் தமிழ் படம் ரிலீஸ் ஆகி இப்போ வர 5000 படங்களுக்கு மேலே வந்திருக்கு. பட் இவ்வளோ படங்கள் வந்தாலும் நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப பின்னாடி தள்ளி இருக்கும். இவ்வளோ ஏன் நம்ம சோ கால்டு 1000 crores கூட இன்னும் அச்சீவ் பண்ணலை. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி லெகசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பல பிரச்சனைங்க இருக்குது. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். வெல்கம் டு தி ஃபேண்டசி. இப்போ வர Tier 1 கேரக்டர்ஸோட படங்களோட பட்ஜெட்டை பார்த்தா 200 to 400 crores இருக்குது. எல்லாருமே அது ஹை பட்ஜெட் படம்னு நினைக்கிறாங்க. பட் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா அதில் ஆல்மோஸ்ட் பாதி அமௌண்ட் லீட் ஆக்டருக்கே போயிடுது. எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் படத்தோட பட்ஜெட் 200 to 240 crores ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் அதில் 100 crores ரஜினி சாருக்கு சேலரியா போயிடுச்சு. படம் சக்ஸஸ் ஆனதால அவருக்கு எக்ஸ்ட்ரா 100 crores ப்ராஃபிட் ஷேர் போயிருக்கு. அண்ட் 400 crores எடுத்த கோட் படத்தில் 200 crores விஜய் சாருக்கு போயிடுச்சு. இவ்வளோ ஹை சேலரி வாங்குறதால அல்டிமேட்டா மூவியோட ப்ரொடக்ஷன் வேல்யூவை எஃபெக்ட் பண்ணுது. படத்துக்கு ஸ்டார் வேல்யூ இருக்கிறது ஓகே தான், பட் அது மட்டும் படத்தோட சக்ஸஸ்க்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. இவ்வளோ காசை ஒரே ஒரு ஆளுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த படத்தோட ஓவரால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதால தான் படத்தை செய்ய முடியுது. அதில் நிறைய பேர் அண்டர்பெய்டாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் சோகமான விஷயம் என்னன்னா, ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் அதிகமாக சம்பளம் ஆகுறது பெருமையாக பார்க்குறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ப்ரொடியூசர்ஸும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஏன்னா மூவி குவாலிட்டி நல்லா இருக்கோ இல்லையோ, ஆக்டர்ஸோட மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை வச்சு போட்ட காசை திரும்பி எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால ஆக்டர்ஸ்க்கும் ஹை சேலரியா கொடுத்துடுறாங்க. இது ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு கான்ட்ராஸ்டா ஹாலிவுட்ல கியானு ரீவ்ஸ் அவர் நடிச்ச மேட்ரிக்ஸ் சீரிஸோட ஏர்னிங்ஸ்லேருந்து படம் நல்லா வரணும்ன்றதுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் விஎஃப்எக்ஸும் காஸ்டியூம் டிசைன் டீமுக்கு டொனேட் பண்ணாரு. உலகத்திலேயே ஃபேன் வர்ஷிப் கல்ச்சர்னு வந்தா நம்ம ஊர் அடிச்சுக்க ஆளே இல்லை. நிறைய ஃபேன்ஸ் அவங்களோட பிடிச்ச ஆக்டர்ஸை கடவுளா பார்க்குறாங்க. இது எல்லாமே பார்க்க காமெடியாக இருந்தால் கூட லாஜிக்கலாக பார்த்தா கொஞ்சம் சேடாக இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால அல்டிமேட்டா யங் டேலண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கு. நீ திறமைசாலி தான்டா, பின்ன ஏன்டா உனக்கு வேலை கிடைக்கல? அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, பாலிவுட் மாதிரி இல்லாமல் தமிழ் சினிமாவில் டேலண்ட் இல்லைன்னா நெப்போட்டிசம் ஒர்க் ஆகாது அண்ட் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்ம எடுக்கிற ஃபிலிம்ஸில் ஓவராக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா மக்கள் அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஊரில் மெஜாரிட்டியாக நல்ல ஓடுற படத்தில் பார்த்தா அது கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். ஸ்டார் பவர், மாஸ் சீன்ஸ், சாங்ஸ், காமெடி, டான்ஸ் இது எல்லாமே ஒரு ஃபார்முலா வச்சு தான் படத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபார்முலா தான் நிறைய ஆக்டர்ஸை பெரிய ஸ்டார்ஸாக மாற்றிருக்கு. பட் இதால் நரேஷனோட டெப்த்து அப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் அஃபெக்ட் ஆகுது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற கட்டாயத்தில் டேரக்டரோட கிரியேட்டிவ் விஷனுக்கு லிமிடேஷன் வருது அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. மூவிஸில் யூஸ்வலாக சினிமேட்டிக் லிபர்ட்டியால் நிறைய அன்ரியலிஸ்டிக் விஷயங்கள் இருக்கும். இது ஒரு சில படங்களை மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் குங்ஃபு ஹசல் அப்புறம் ஷாலின் சாக்கர் மாதிரி காமெடி மூவிஸில் இது ஒர்க் ஆகும். பாகுபலியிலையும் நிறைய அன்ரியலிஸ்டிக் சீன்ஸ் இருந்தால் கூட அது ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நம்ம நாட்டில் லாஜிக் இல்லாத சீன்ஸ் வச்சிருக்க படங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸ்டோரி வைஸும் சரி, ஆக்ஷன் வைஸும் சரி. காலமாக ஃபைட் சீன்ஸில் ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிறத பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் அது கன்வின்சிங்காக காட்டினா கூட பரவாயில்ல. எக்ஸாம்பிளுக்கு கத்தி படத்தில் பவர் கட் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறது கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பட் சில நேரம் ஆக்ஷன் சீன்ஸ் ஓவர் த டாப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு லியோ படத்தில் விஜய் சார் 50 பேர் அட் அ டைமில் அடிச்சு போட்டு நான் தான்டா லியோன்னு சொல்லுவார். அண்ட் நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்த இந்தியன் 2ல தாத்தா யூனிசைக்கிள் வச்சு டனல்ல கோலம் போடுவாரு. அந்த மாதிரி பிசிக்ஸ்க்கு மரியாதை கொடுக்காத ஆக்ஷன் சீன்ஸ் நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியன் 2ன்னு சொன்னா நம்ம டைரக்டர் சங்கரோட டவுன்ஃபால் தான் ஞாபகம் வருது. அவரோட பழைய படங்க பத்தி யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல அதுல இருக்கிற காமெடி சீன்ஸ்லாம் பார்த்து சிரிப்போம். பட் வளர்ந்துட்டு சொசைட்டியை பத்தி கத்துக்கிறதுக்கு அப்புறமா சில சீன்ஸ் ஏன் எப்படி வச்சாருன்னு தோண வச்சிருச்சு. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு சிவாஜி. ஓகே ஃபார் யூ. அவரோட மூவிஸ்ல ஹீரோயின்க்கு எப்பவுமே லைட் ஸ்கின்னா இருக்கிறது, இது எல்லாமே கலரிசம் நம்ம சொசைட்டில எவ்வளோ நார்மலைஸ் ஆயிருக்குன்னு காட்டுது. சங்கர் சார்னு மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாகவே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில டார்க் ஸ்கின் வச்சிருக்க ஆக்ட்ரஸஸை பெரிய படத்துக்கு யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம சொசைட்டியில் பசங்க பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. அண்ட் மூவிஸ் அந்த மாதிரி பிஹேவியரை ரொம்ப வருஷமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணால் அவள் உன்னை லவ் பண்ணுவான்னு ஒரு டெலியூஷன் கிரியேட் பண்ணுறதுல சினிமாவோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 3 படத்தில் தனுஷ் ஸ்ருதி ஹாசனை ஸ்கூலில் ஸ்டாக் பண்ணுவார். ரெமோவில் வேஷம் போட்டு பொண்ணு பின்னாடி சுற்றுறது. இந்த மாதிரி நிறையா படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
இந்த ஸ்டாக்கிங் பிஹேவியர் ஹீரோ பண்ணா நல்லது, பட் வில்லன் பண்ணா கெட்டதா? இது எல்லாமே ஒரு டாக்ஸிக் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுது. டாக்ஸிக்னு சொன்னாதான் ஞாபகம் வருது அர்ஜுன் ரெட்டி மாதிரி வல்கரான கேரக்டர் நம்ம ஊர்ல கூல்னு நினச்சிக்கிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இது எல்லாமே சொசைட்டிக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பேட் இமேஜ் கொடுக்குது. இப்போ வர மூவிஸோட சாங்ஸ்லாம் ரீல்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ்ல வைரல் ஆகணும்னு ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சாங்ஸ் ரெப்பிட்டேட்டிவா இருக்கு. எந்த பெரிய படம் எடுத்தாலும் அதுல குத்துன்னு போட்டு காதை குத்தி எடுத்துடுறாங்க. சாங்ஸ் இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, பட் அது வெறும் ஸ்டோரி டெல்லிங்க்கு தேவையா இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். சும்மா படத்துல வச்சே ஆகணும்னு வைக்கிறதால ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுது அண்ட் படத்தோட குவாலிட்டி குறையுது. சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த பிரச்சனைங்க இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்க்க முடியுது. அது என்னன்னா ஆக்டர்ஸ் இப்போ அவங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி ரோல்ஸ் நடிக்கிறாங்க. ஜெயிலர், லியோ, விக்ரம், நேர்கொண்ட பார்வை எல்லாமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இதுக்கு கான்ட்ராஸ்டா கொஞ்சம் டைம் ரிவைண்ட் பண்ணி போனா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏஜ் கேப் வானம்க்கும் பூமிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிவாஜில ரஜினி சாருக்கும் ஸ்ரேயா மேம்க்கும் ஏஜ்ல 32 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அவரோட அம்மா ரோல்ல நடிச்ச ஆக்டர்ஸ்க்கு ரியல் லைஃப்ல அவரை விட 5 வயசு கம்மி. ஆக்சுவலாக ஆக்டர்ஸோட ரியல் ஏஜ் பிரச்சனை கிடையாது, ஸ்க்ரீன் ஏஜ் தான் முக்கியம். ஆக்டர்ஸோட லுக்ஸு கேரக்டர்ஸோட ஏஜ்க்கு சூட் ஆனால் போதும், இல்லைன்னா வியர்டாக தெரியும். ஒரு டைமில் இருந்த தமிழ் சினிமாவோட ஹிட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ டவுன்ஃபாலில் இருக்காங்க. KS ரவிக்குமார், ஹரி, GVM, AR முருகதாஸ், சங்கர், இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி அவங்களோட நெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நம்புவோம். இப்போ நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கிறதால நம்ம ஆடியன்ஸ் நிறைய விதமான ஃபாரின் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வெப் சீரிஸ், அனிமே அண்ட் ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் அதனால மாறி இருக்கு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட்டை நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இதுக்கு அடாப்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஆடியன்ஸ் கிரிட்டிசிசமை ட்ரோல்னு நினச்சி இக்னோர் பண்ணிட்டு பண்ண தப்ப திருப்பி பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி வருது. நம்ம ஊர் ஹை பட்ஜெட் படங்க பார்த்தா கூட அது VFX டிபார்ட்மெண்ட்ல யூஸ்வலாக வீக்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 400 crore பட்ஜெட்டில் எடுத்த கோட் படத்தில் நிறைய சீன்ஸில் புவர் VFX கிளியராக தெரியும். பட் ரியாலிட்டி என்னன்னா நம்மளுக்கு நல்ல VFX பண்ண பொட்டென்ஷியல் இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா ஹாலிவுட் அவங்களோட படத்தோட VFXக்காக இந்தியாவில் இருக்கிற VFX ஸ்டூடியோஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி பெரிய படங்களுக்கு கூட VFX கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரச்சனை என்னன்னா இந்தியன் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு அந்த லெவலில் VFXை ஃபண்ட் பண்ணுறதுக்கு டைமும் பட்ஜெட்டும் இல்லை. OTTயோட பாப்புலாரிட்டி ஏறதுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு. எஸ்பெஷலி கோவிட் டைம் அது பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால தியேட்டர் சேல்ஸ் கிராஜுவலாக கம்மியாக இருக்கு அண்ட் ஆடியன்ஸ் OTTயில் பார்க்க இன்னும் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே OTT பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரீ சேல் பண்ணுறாங்க. ஸோ சில ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போகிறது பதிலாக OTTயில் வெயிட் பண்ணி பார்க்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. OTTயோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் மூவிஸ்க்கு மற்ற லாங்குவேஜ் ஆடியன்ஸோட இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. அப்படியே ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பக்கம் வந்தா UA அப்புறம் ஏன்னு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. யார் வேணாலும் பார்க்கலாம். UA 12 வயசு கீழே இருக்கிறவங்க பேரண்ட்ஸோட பார்க்கலாம். அண்ட் A படம் வெறும் 18+ அடல்ட்ஸ் தான் பார்க்க முடியும். மூவிஸில் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்ரெடி A ரேட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய கட்ஸ் போட வேண்டியதாக இருக்கு. பெரிய ஆக்டர்ஸ் வச்சிருக்க கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அடல்ட் கண்டென்ட் இருந்து கூட இதை ஈஸியாக பைபாஸ் பண்ணலாம். ஜெயிலர், பாகுபலி அப்புறம் விக்ரம் படத்தில் கிளியராக தலையை வெட்டுற சீன்ஸ் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு UA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் லோ பட்ஜெட் மூவிஸ்னு வந்தால் சென்சர் போர்ட் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஒரு தரமில் ஒரு டீச்சர் வரும், ஆண்கள் அப்யூஸ் பண்ணுவாங்க பெண்ணை, அதை வச்சா பிரச்சனையே கிடையாது, குழந்தைங்க பார்க்கலாங்கிறாங்க. அதில் கெட்ட வார்த்தை வரல, இல்லை ஒரு ஈவ் டீசிங் தானே பண்ணுறான் ஒரு பெண்ணை. ஆண்கள் இப்போ அந்த பொண்ணு அதை எடுத்து ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறப்ப அந்த கெட்ட வார்த்தையை மியூட் பண்ணிடுங்களா, அது அப்படிங்கிறாங்க. இப்போ எது எது UA? அடல்ட் சர்டிஃபிகேஷன் வந்தால் கூட அதுலேயும் சென்சர் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதனால படத்தோட எசன்ஸ் கம்மி ஆகுதுன்னு டைரக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி, நல்ல கதை இருக்கோ இல்லையோ, மாட்டிலேருந்து பால் கரைக்கிற மாதிரி அந்த படத்துலேருந்து சீக்வல்ஸை கரைச்சிடுறாங்க. VIP 2, சாமி ஸ்கொயர், சந்திரமுகி 2, 2.0, காஞ்சனா அப்புறம் அரண்மனை சீரீஸ்லேருந்து இப்போ வந்த இந்தியன் 2 வரைக்கும் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சீக்வல்ஸ்க்கு ஒரு நல்ல ரீசனும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தால் அது ஒரிஜினல் படத்துக்கு நியாயமாக இருக்கும். பட் பிஸ்னஸ் மைண்டில் அன்னெசரியாக சீக்வல்ஸ் எடுக்கிறது நம்ம ஊரில் ஒரு வியாதியாக இருக்குது. பட் நம்ம எப்போவுமே மூவி மேக்கர்ஸை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா ஆடியன்ஸும் சம்டைம்ஸ் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுறப்போ அதை அப்ரிஷியேட் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. பட் பல வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு டிசர்வ் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆடியன்ஸ் என்ன மாதிரி படங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களோ அதுதான் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைமில் தமிழ் சினிமா சவுத் இந்தியாவிலே டாப்பில் இருந்துச்சு. பட் இவென்ச்சுவலாக பாகுபலி அப்புறம் KGF மாதிரி பேன் இண்டியா படங்க வச்சு தெலுங்குவும் கன்னடா சினிமாவும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க.
நம்ம படங்க இன்னும் 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கவே இல்லை. ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கணும்னா அது தமிழ் பேசாத ஆடியன்ஸை கூட அட்ராக்ட் பண்ணணும். அவங்க படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிலேட் பண்ணணும். கன்வென்ஷனல் சினிமா மாதிரி இல்லாமல் மூவிக்கு ஒரு யூனிக் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். ப்ராப்பர் பேன் இண்டியா படத்துக்கு நார்த் இந்தியா மார்க்கெட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. பட் பிவிஆர் மாதிரி சில மல்டிப்ளெக்ஸில் 8 வீக்ஸ்க்கு முன்னாடி ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணால் அவங்க அது ஸ்க்ரீன் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல்னால நம்ம படங்க நார்த்தில் சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது. விக்ரம் படம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நார்த்தில் பூரா மார்க்கெட் பண்ணதால அதுக்கு பேன் இண்டியா ஸ்டேட்டஸ் கிடைக்கல. நல்ல குவாலிட்டி மூவிஸ் 1000 crores அடிச்சா வெல் டிசர்வ்டாக இருக்கும். பட் இப்போலாம் ஹிந்தி மார்க்கெட் இருந்தால் கிரிஞ்சு மூவிஸ் கூட 1000 crores அடிக்குது. ஸோ நம்ம ஒரு புது லெகசியை கிரியேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய மூவிஸ் ஸ்டார் பவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. இதனால ஃபிலிமோட ஸ்டோரி, நரேஷன், டைரக்ஷன் அப்புறம் அவுட்புட் குவாலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. படம் நல்லா இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பே பண்ணி அது சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைலாம் போக சினிமா இண்டஸ்ட்ரிக்கே மெயின் வில்லன் பைரசியும் ரொம்ப வருஷமாக இருக்குது. நாங்கள் தமிழ் சினிமாவை தரம் தாழ்த்தி பேசுறதா நினைக்க வேணாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தேவை. அப்போ தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர்ஸும் இருக்காங்க. பட் டேரக்டர்ஸ் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு எல்லாம் டேரக்டர்ஸும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல. GT6க்கு முன்னாடி தமிழ் சினிமா 1000 crores அடிக்க முடியுமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. பை த வே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண என்கரேஜிங்காக இருக்கும்.